Daily. Taste the Daily. திரு மோகன் சார், செந்தில் பாலாஜி திமுகவோட வியூக வகுப்பாளரா? அதற்கு முன்பாக இன்றைய தினம் மரியாதைக்குரிய முத்துராமலிங்க தேவனுடைய 108வது பிறந்தநாள் நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக நாட்டிற்காக அர்ப்பணித்த அந்த புகழ்பெற்ற 118 அப்பேற்பட்டவருடைய பிறந்தநாளை நாம் போற்றுவோம், வாழ்த்துவோம். நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம். நீங்கள் அது ஆப்போசிட்டோ இல்லை அதர் கட்சி பார்ட்டியோ எல்லா கட்சியிலையும் இது மாதிரி இது இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்றீங்களா? நீங்க மட்டும் உட்கட்சி பத்தி எவ்வளவு விவாதம் பண்றீங்க? ஏதாவது எதிர்கட்சியில யாராவது தும்முனா கூட உடனே விவாதம் எடுத்துறீங்க. ஸோ உங்க கட்சியில நடக்கிறப்ப அதை பேசதானே செய்வாங்க. இல்லை, பேசுங்க, தப்பு இல்லை. ஆனாலும் கூட இது நிகசனம். அதாவது இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது என்னன்னா, இப்போ முதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு அர்த்தம் இல்லை. கிட்டத்தட்ட 40 விழுக்காடு முதியவர்களுக்கும் 60 விழுக்காடு இளைஞர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கின்ற பொழுது அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இளைஞர்கள் துரிதமாக பணியாற்றுவதற்கு வாய்ப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில் இளைஞரை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் அப்படி கொடுக்கப்படுகிறது. பதவி கொடுக்கறது, பொறுப்பு கொடுக்கறது தவறு கிடையாது. ஆனால் ஏற்கனவே நல்லாவே செயலாற்றி இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளரை அங்கேருந்து நீக்கிட்டு தன்னோட ஆதரவாளரை அங்கே நியமிக்கிறாரு அப்படின்னா, அப்போ ஏற்கனவே அங்கே காலங்காலமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன மரியாதை? இல்லை, அப்படி இல்லை. அங்கே ஏதாவது குற்றச்சாட்டு எழுந்திருக்கும். அந்த குற்றச்சாட்டில் அவர் நிரூபிக்காத பட்சத்தில் அவரை நீக்கி புதியவர்களை போடுவாங்க. அதில் என்ன தவறு இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னென்னு சொன்னால், அதாவது மூத்தவர்களுக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில இடங்களில் அது பாதிக்கிறது. அங்கிருந்து நீக்கப்பட்டதும் ஒரு இளைஞர் தான், அவர் ஒன்றும் முதியவர் கிடையாது. இல்லை, நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு சொல்கிறேன். அந்த அவரை நீக்கிறதுக்கு அடிப்படை ரீசனாக இருக்கும் இல்லையா, அந்த அடிப்படையில் நீக்கப்பட்டிருப்பார். அதை நம்ம இதில் மிங்கல் பண்ணுறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஸோ மூத்தவர்களுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குதுன்னா உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. புரியுதுங்களா? அவங்கள அதை கன்சிடர் பண்ணணும். இப்போ நீங்களாம் சொல்கிறீங்க இல்லையா, மூத்தவர்களுக்கு வாய்ப்பு குறைவாக கொடுக்கின்றார்கள் என்பது உண்மைதான், அதில் இல்லை மாற்று. குறைவாக கொடுக்குறாங்க நீங்கள் சொல்லலை, முதியவர்களே அதை எதிர்க்கிறாங்க. ஏன்னா நிறைய வாய்ப்பு செந்தில் பாலாஜி கூட சீனியர்கள் அமைச்சர்கள் கிளாஷ் ஆகுறது அப்படின்றது நிறைய பொதுவெளியிலேயே பார்க்க முடியல. எல்லா இதுலயுமே எல்லா கட்சியிலுமே ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது மூத்தவர்கள் அவங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறம் கட்சியின் அடிப்படையில் அவங்க அமைதியாக பணியாற்றுவார்கள். இதுதான் எல்லா இடத்துலையும் எல்லா கட்சியிலும் உண்மை. ஆனால் நீங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு ஏன் தராங்கன்னா, நீங்க இளைஞர்களை பத்தி பேசுறீங்க. ஆனா அந்த இப்ப இருக்கிற அமைச்சர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, காலங்காலமா இருக்கிற எங்களை விட நேத்து கட்சியில சேர்ந்தவருக்கு எதுக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற அவங்க மனக்குமுறலை வெளிப்படுத்துறாங்க. அந்த தொகுதியில அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அவருக்கு ஒரு மேலோங்கி இருப்பார். அப்போ அவரால் அந்த கட்சிக்கு வளம் பெறும், வளர்ச்சி பெறும். அந்த அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி அங்க திமுக வளர்ச்சியே இல்லையா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலை தான். இன்றைக்கி ஒரு கருத்து இருக்கோ, நாளைக்கு வேறு மாறலாம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் கரூரில் அவர் இருக்கிறதுனால அவருக்கு அந்த வாய்ப்பை தராங்க. அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாகவும் இருக்கார், அமைச்சராகவும் இருந்தார். நீங்கள் சொல்கிற மாதிரி கரூரில் ஓகே. ஆனால் இப்போ ஒரு சுற்றி இருக்கிற 6 கொங்கு மண்டலத்துக்கு 39 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த 6 தொகுதியிலையும் வேற இது வரைக்கும் திமுக இருக்கிறவங்க யாருமே செயல் வீரரா இல்லையா? இவர் மட்டும்தான் அங்க வேலை பார்க்கறாரு அப்படின்ற அர்த்தமா? செந்தில் பாலாஜி அவருக்கு ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கனிமொழிக்கு ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தங்கம் தென்னரசுக்கு ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத வேலுக்கு அவருக்கு ஒரு 5 தொகுதி கொடுத்துருக்காங்க. நீங்க சொன்ன கணக்குப்படியே பார்த்தா இருக்கிறதுலே செந்தில் பாலாஜிக்கு தான் அதிகமா இருக்கு தொகுதிகள். இல்ல, இப்போ நீங்க கட்சி அவரை நம்பி மட்டுமே இருக்குதா? அப்படி அல்ல. அவர் கொஞ்சம் வேகமாக பணியாற்றக்கூடியவர் மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது. அந்த அடிப்படையில் கொடுத்துருக்கலாம். நீங்கள் கூட அதிகமாக இப்போ ஒரு ஓட்ட பயிற்சி இருக்குன்னா, விளையாட்டு பயிற்சியில் அதிகமாக அதில் ஈடுபாடு கொடுக்கறது தானே முன்னுரிமை கொடுப்பீங்க. அவங்க தானே வெற்றி பெறுவாங்க. கேள்விக்கு குறுக்கிட ஏன் அவருக்கு அதிகமான தொகுதி கொடுத்துருக்காங்கன்னா, அவர்கிட்ட தான் அதிகமாக பணம் இருக்குது. பணத்தை செலவு பண்றதுக்காக வேண்டி அதிக தொகுதி அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதிகமா இல்லை, நீங்க சொல்றது குற்றச்சாட்டு மறுக்கிறேன். ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு 4 டிஸ்ட்ரிக்ட் தான் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர், கரூர், திருப்பூர், நீலகிரி 4 தொகுதி இருக்கலாம். 4 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல எல்லாருக்குமே 4 டிஸ்ட்ரிக்ட் தான் போட்டிருக்காங்க. அதே போல கனிமொழிக்கு ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தங்கம் தென்னரசுக்கும் 4 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வேலுக்கு அவருக்கு எல்லாருக்கும் ஈக்குவலா தான் கொடுத்துருக்காங்க. நீங்க கொடுத்துருக்க தகவல் நான் தகவலை படிச்சு தான் சொல்றேன். புதுசுலாம் இல்ல, புரியுதுங்களா? கோயம்புத்தூர், கரூர் தொகுதிகள் கொடுக்கிறது இருக்கட்டும். இப்ப அமைச்சரா கூட இல்ல, ஏன் அந்த தொகுதியில வேற அமைச்சர் யாருமே இல்லையா 6 தொகுதிகள்லயும்?
இல்லை அப்படி இல்லை. அவருடைய இது வந்து ஏற்கனவே அந்த கரூர் மாவட்டத்தில் அவர் மேலோங்கி இருப்பதனால அதை பேஸ் பண்ணி அவங்க அந்த சரௌண்டிங்கில் அவர் கொடுப்பாங்க. அதுதான் அந்த வாய்ப்பு. அது வந்து வெற்றியை என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதை அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுபோல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் யார் யார் அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கலாம். அதையும் நீங்கள் இதில் வச்சு கம்பேர் பண்ணுறது ஏற்றுக்கொள்ள. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் சொல்கிறது நீங்கள் சரி. அது 6 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க, 6 டிஸ்ட்ரிக்ட்ல சீனியர்ஸ் யாருமே இல்லையா, அவங்க மட்டும்தான் வேலை பார்ப்பாங்களா, ஏன் எல்லாத்தையும் எல்லா முக்கியத்துவத்தையும் ஏன் செந்தில் பாலாஜிக்கே கொடுக்கணும் அப்படின்றத அவங்க மனக்குமுறலா இருக்கு. இல்லை அந்தந்த கட்சியினுடைய உட்கட்சி இந்த தொகுதிகள்லாம் விட்டுறலாம். அவரோட செந்தில் பாலாஜியோட பிறந்த நாளுக்கு பேனர் வைக்கப்பட்டிருக்கு. ஈரோட்டில் வைக்கப்பட்ட ஒரு பேனர்ல தலைவர்கள், திமுக தலைவர்கள் யாரோட புகைப்படமும் இல்ல, செந்தில் பாலாஜியோட புகைப்படம் மட்டும்தான் இருக்கு. இன்னொரு பேனர்ல திரு கருணாநிதியோட புகைப்படம், அப்புறம் பெரியாரோட புகைப்படம், ஸ்டாம்ப் சைஸ் போட்டோலாம் இருக்கு. பெருசா செந்தில் பாலாஜியோட புகைப்படம் மட்டும்தான் நடுவில் இருக்கு அப்படின்னு இது நாங்க யாரும் குற்றச்சாட்டுல. திமுகவே முன்னாள் அமைச்சராக இருந்தவர் என்கேபிபி ராஜா அவர் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் ரோசம் இல்லையா, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு சிவப்பு கருப்பு கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி வேணா சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஏன்னா தனிப்பட்ட மனிதனுடைய வளர்ச்சி அல்ல, ஒரு டீமுடைய வளர்ச்சி, ஒரு தலைவனுடைய வளர்ச்சி. விஜயகுமார் பேசுறப்ப கட்சியே கைப்பற்ற அளவுக்கு அவருக்கு ஆதரவு இருக்கு, அது கூட செய்வாரு அப்படின்னு சொல்ல. அவங்களுடைய ஃபேன்ஸ், அவங்களுடைய விசிறிகள், அவர்களுடைய இவங்க வந்து அவங்களுடைய ஆர்வத்தின் காரணமாக அதை வந்து அவங்க பெருசா பண்ணியிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அப்படி பண்ணியிருக்காங்களான்னா கண்டிக்கத்தக்கது தான். புரியுதுங்களா? அதை வச்சு நீங்க பெருசா அரசியல் பண்ண முடியாது. நடந்திருக்கு அப்படின்னா யாரும் கேட்க போறதில்ல. அவர் தன்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பொதுவெளியில எல்லாரும் பாக்குற மாதிரி வச்சிருக்காரு. சோ இத மக்கள் பேசதானே செய்வாங்க, கண்டிப்பா பேசுவாங்க. அதுக்கான இது வந்து வரும், உங்களுக்கு குற்றச்சாட்டுகள் வரும், அதை வந்து கண்டிப்பாக வந்து கண்டிப்பாங்க. ஆனா இது வரைக்கும் திமுக தலைமையில இருந்து எந்த ஒரு கண்டிப்பும் எதுவுமே வரல. இன்டர்னல் ப்ராப்ளம் வந்து அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க, மக்கள் வந்து குற்றச்சாட்டுறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரெக்டிஃபை பண்ணிப்பாங்க. இது வந்து பெரிய குற்றச்சாட்டு இல்லை. அங்க அந்தந்த மந்திரிகளுடைய அவர்களுடைய விசுவாசிகள் ரசிகர்களை வந்து அதிகமா. எப்படி சார் உங்க கட்சியில ஏதாவது ஒன்னு பெருசா நடந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அதே எதிர்க்கட்சியில யாராவது தும்முனாங்க அப்படின்னா உடனே பெருசா விவாதம் பண்ணிடணும். அப்படி நாங்க சொல்லவே எப்ப சொல்லுங்க, நாங்க ஏதாவது சொல்லிருக்கோமா? குற்றச்சாட்டு பேசும்போது எங்க உட்கட்சி பிரச்சனைன்னு பேசிருக்கோம். அப்பெல்லாம் நீங்க வந்து அதை பெருசாக்கி பூதகரமா வெடிச்சு அப்படி எல்லாம் கொந்தளிச்சு அப்படி எல்லாம் பேசிருக்கீங்களா சார்? எதிர்க்கட்சினா குற்றச்சாட்டுவது இயல்பு, அதனால மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா இப்படி உட்கட்சியுடைய விவகாரத்துல நீங்க ஏன் சொல்றீங்கன்னு தான் எனக்கு புரியல. அது அந்தந்த கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம். அதுக்கான போட்டு இவரை பெருசா போடுறது வந்து உட்கட்சி விவகாரமா சார்? தங்களோட கொள்கை தலைவரையே ஒருத்தர் மதிக்கல அப்படின்றப்போ அப்ப தலைமை அதுக்கு கண்டிச்சிருக்கணும் இல்லையா? இல்ல, ஒரு எதிர்க்கட்சி என்ற முறையில் நீங்க குற்றச்சாட்டுறீங்களா, கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கான வந்து வழிமுறைகளை செய்யப்படும். அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி இல்ல, நீங்க வந்து இப்போ அந்த விசுவாசிகள், அந்த ரசிகர்கள் அல்லது அந்த உறுப்பினர்கள் வந்து அப்படி பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து மேற்பார்வைக்கு வரும். அப்போ வந்து கண்டிப்பாங்க இதெல்லாம் தவறு. இப்படி இதுல இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. திமுகவில் இருக்கிற பெரும்பாலான அமைச்சர்கள் மற்ற கட்சிகள்ல இருந்து வந்தவங்க தான். சோ அவங்களுக்கு அதுலயும் ரொம்ப முக்கியமா திரு செந்தில் பாலாஜிக்கு அதிக முக்கியத்துவம் அப்படின்றது கொடுக்கப்படுது. அது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சோ அப்ப காலங்காலமா திமுகவுக்காக நான் உழைக்கிற எங்களுக்கு அங்க என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, மரியாதை இருக்கா இல்லையா என்பது வந்து கேள்விக்குறி தான், அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனாலும் கூட ஒரு கட்சியிலிருந்து மிகப்பெரிய கூட்டமாக வந்து இந்த கட்சியில் இணைகின்ற பொழுது ஒரு மாஸ் வருது இல்லையா, அப்போ தே வில் கிவ் அ ப்ரிஃபரன்ஸ். அப்படி தானே கன்சிடர் பண்ணுவாங்க தவிர்த்து நீங்கள் இது அதில் வந்து இல்லை. உங்கள் பேச்சிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அப்போ மற்ற கட்சிகள்லேருந்து மொத்தமாக வந்து இணைஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் முக்கியத்துவம். அப்படி இல்லை, கரூர் மாவட்டம் இவரு செந்தில் பாலாஜி காட்ஃபாதரா அவர் போகும்போது அப்படியே கரூர் மக்கள் அப்படி கிடையாது. இவர் உண்மையை உடைச்சு பேச சொல்லுங்க. பணத்தை எடுத்துன்னு போய் வாரி வழங்கினாரு, பணத்தை வாங்கி கொண்டு கொடுத்துட்டாங்க. அதை சொல்லுங்க. அவர் கரூரே நம்ம அவர் பின்னாடி போற மாதிரி கரூர்ல இருந்து மக்கள் எல்லாம் பின்னாடியா போனாங்க. கரூர் திமுக உள்ள நுழையும் போதே வாசுகி முருகேசனை காலி பண்ணாரு. அதுக்கப்புறம் கேசி பழனிசாமி காலி பண்ணிட்டு திமுகவுல உள்ள நுழைஞ்சாரு. இப்படி அவர் வரும்பொழுதே எல்லாரும் அழிச்சிட்டு தான் வந்துகிறார். ஒரு நபருக்காக ஒரு இயக்கம் அழிக்கப்படுகிறது திமுக. பாருங்க நீங்க அப்படி நீங்க குற்றச்சாட்டு அப்படி ஒண்ணு இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இல்ல, நான் வரலாற்றோட சொல்றேன். நீங்க போய் வாசிக்கு முருகேசனை கேட்டு பாருங்க. ஒருத்தர் வந்து வேகமாக பணியாற்றும் போது அவங்க என்கரேஜ் பண்ணணுமா டிஸ்கரேஜ் பண்ணுவீங்களா? நாங்க பணியாற்றுறாங்க அதை அப்ரிஷியேட் பண்ணணும். என்கேபிபி ராஜாவே சொல்றாரு ஒருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஜால்ரா போடுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் முன்வைக்கிறாரு. எல்லா கட்சியிலும் அது போல வந்து குற்றச்சாட்டுகள் எழுமா இல்லைன்னு சொல்லல. நீங்க இந்த கட்சியில இருக்கு அந்த
கட்சியில் இல்லைன்னு சொல்ல முடியாது, புரியுதுங்களா? அந்த குற்றச்சாட்டை அவங்க அந்த குற்றச்சாட்டு அந்த தலைவர்கள் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணணும். நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இப்படிலாம் பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து இது மாதிரி அப்படி வந்து தவறுதலாக இருந்தால் அது வந்து மேலிடத்தில் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. இல்லை, இது வந்து முதல் முறை கிடையாது. செந்தில் பாலாஜி மற்ற ஒரு திமுக நிர்வாகியோ இல்லை அமைச்சர்கள் கூடயோ கிளாஷ் ஆகுறது அப்படின்றது இது முதல் முறை கிடையாது. நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். ஒரு அமைச்சர் பூங்கொத்து கொடுக்குறாரு, அதை வாங்க மறுத்து திரும்பிட்டு போற காட்சிகள்லாம் சமூக வலைதளங்கள்ல அவ்வளோ பெருசாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம திருச்சி சிவா பேசுனதும் உங்களுக்கு தெரியும் என்ன பேசினாங்க, மேடையில என்ன நடந்தது அப்படின்னு. இல்ல நீங்க இதெல்லாம் திரும்ப திரும்ப செந்தில் பாலாஜி கூடயே நடக்குது அப்படின்றப்போ தலைமை இதை கண்டுக்காம விடுறாங்க. தலைமை கண்டுக்குதோ இல்லையோ, அவங்க வந்து தேர்தல் சந்திப்பாங்க இல்லையா? உங்களுக்கு குற்றச்சாட்டுகள் நியாயமா இருந்தால் அவங்க புறக்கணிப்பாங்க, மக்கள் புறக்கணிப்பாங்க. அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? அப்போ அப்படி புறக்கணிக்கல இல்ல, அப்படி புறக்கணிக்கவில்லை இல்ல, அப்ப மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அப்ப மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தானே அர்த்தம். நீங்க எந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் மக்கள் மத்தியில வைக்கப்படும். மக்கள் மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிக்கிறாங்க இல்ல, எப்பவுமே நீங்க சொல்றது இதுதான், மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிக்கிறாங்க. அது இல்லையன்றீங்களா? சரி, நீங்க அப்படியே வச்சுக்கோங்களேன். நான் உள்ளாட்சி தேர்தலை ஏன் நடத்தல அப்படின்னு நானும் நிறைய தடவை கேட்டிருக்கேன். இப்ப வாக்காளர் திருத்தத்துக்கு அப்புறம் அவ்வளவு பதறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க தானே ஜெயிக்கிறீங்க, இத்தனை வருஷமா இருக்குது, எவ்வளவு திருத்தினாலும் மக்கள் உங்களுக்கு தான் வாக்களிக்க போறாங்க, நீங்க நம்புறீங்களா? அப்படியே அவ்வளவு பதட்டம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி இல்ல, நியாயமாக வாக்களிக்க வேணும். நீங்க வந்து பூஸ்ட் பண்ணி எங்களுக்கு வாக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவையான வாக்குகள் அதிகமா இருக்குது, எங்களோட கூட்டணி வலுவா இருக்கு. அந்த மக்களுக்கு சந்தேகமே வருது, இறந்தவங்களோட பெயர்கள்லாம் இன்னும் பட்டியல்ல இருக்கு, அதை எடுக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி இருந்தா தோல்விக்கு ஒரு காரணத்தை தேடணும் இப்பயே. அதனால இது சிறப்பு வாக்காளர் திருத்தம் பீகார் மாதிரி பண்ணிட்டாங்கன்ட்டு அங்க போலி வாக்காளர்களை சேர்த்து நீங்க எதுக்கு இருக்கீங்க? நீங்க எதுக்கு அந்த குற்றச்சாட்டு எழுதுனா நீங்க ரெக்டிஃபை பண்ணலாம், நீங்க குற்றச்சாட்டை வைக்கலாம். அத சொல்லுங்க, நாங்க தான் வரவேற்கிறோம். ஏன் எதிர்க்கிறது? நீங்க பொய்யான குற்றச்சாட்டை கண்டிப்பா யார் வரவேற்பாங்க சொல்லுங்க. நீங்க தேர்தல் கமிஷன் கிட்ட போய் சொல்ல வேண்டியது. தலைப்புல பேசலாம். என்னோட கேள்வி உள்வாங்கிக்கோங்க. திரு உதயநிதிக்கு சீனியர் அமைச்சர்கள் வந்து இடையூறா இருப்பாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை முன்னிறுத்தி உதயநிதியை முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு தலைமை நினைக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இல்லை, அதாவது நீங்க அவர் வந்து இளைஞர் அணியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கார். அப்போ இளைஞர் அணிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அதனால அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க, அவ்வளோ. ஏன்னா ஒரு கட்டமைப்பில் வந்து இதே ஸ்டாலினோட இளைஞர் அணியில் தான் இருந்தார். இப்போ நாங்களாம் வந்து சீனியர். அப்போது இளைஞர்களுக்கு தான் நாங்கள் வாய்ப்பு கொடுத்து நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து எதிர்பார்க்குறதே கிடையாது. சார், நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போது நீங்கள் சீனியர் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அதுலேயும் திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கனிமொழி உதயநிதியை விட திறமையானவங்களா இல்லையா? இல்லை, அவருக்கு எல்லா வித வாய்ப்பு கொடுத்து டெப்டி செக்ரட்டரியாக இருக்காங்க, எம்பியாக இருக்காங்க, வாட் மோர். துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கலாமே சார், எவ்வளவு வருஷமா கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க எம்பியா இருக்காங்கமா, நீ என்ன புரியலையா உங்களுக்கு? பாராளுமன்ற உறுப்பினர் டெப்டி செக்ரட்டரி ஆகீங்களா? அப்ப நீங்க அவங்க எம்எல்ஏ ஆக்கிட்டு நீங்க எம்எல்ஏ இது பண்ணனும். ஏன் அப்படியே நீங்க எம்எல்ஏ இருந்தா நீங்க எம்எல்ஏ கொடுத்து அவங்க எம்பியா கேள்வி கேட்டாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அமைச்சர் ஆக்கணும் தான் அவங்க எம்பி ஆக்குனாங்க. சரி, இங்க வந்து எம்எல்ஏ இருந்தா நீங்க மத்திய அமைச்சர் பெருசா இல்ல துணை முதலமைச்சர் பெருசா? இல்ல, மத்திய அமைச்சர் தான் பெருசு. அப்ப உதயநிதியை மத்திய அமைச்சர் ஆக்கிருக்கலாமா, ஏன் துணை முதலமைச்சர் ஆக்கிருக்கீங்க? அவர் எம்எல்ஏ தான் நிக்காரு, அவர் எம்எல்ஏக்கு அவர் எம்பிக்கு நிக்க வச்சிருக்கலாமே. அவருடைய விருப்பம் அது, நீங்க யாருக்கு சொல்றதுக்கு? எல்லாம் உங்க கையில தான் இருக்கு, உங்களுக்கு தேவையான மாதிரி எது பெருசுன்றத மாத்திப்பீங்க. அவங்களுடைய விருப்பம் தான். எம்எல்ஏ நின்னா மந்திரி ஆகலாம், எம்பி இருந்தா மத்திய அமைச்சர் ஆகலாம். அதை விட இது ஆனவர் வந்துட்டு தயாநிதி மாறன் இருக்கிறார், சீனியர். தயாநிதி மாறனுக்கு பண்ணிருக்கலாமே. இது மாதிரி நீ குற்றச்சாட்டு சொல்லுவோம். இந்த தயாநிதி மாதிரி என்னுடைய ஜூனியர் தான், அதுக்காக எனக்கு அவர் கொடுத்துருக்காரு. இவருடைய எதுக்காக எம்எல்ஏ நிக்க வச்சீங்க அப்படின்றது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். கருத்துக்கு நன்றி சார். சீனியர்ஸ்லாம் குமரிட்டு இருக்காங்க, வெளியில சொல்ல முடியாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சீனியர்ஸை ஓரம் கட்டிட்டு திமுக வின் பண்ணிட முடியுமா தேர்தல்ல? இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது. அதாவது இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண்விடல். ஒவ்வொரு இதுலேயும் வந்து 7 பேர் பிரித்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்துங்க, இந்த பகுதியை பார்த்துங்க, கிட்டத்தட்ட ஒவ்வொருக்கும் 4 to 5 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஏன் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க? அவங்க வந்து வெற்றி பாதையை பயணிக்கிறாங்க. அப்படி பயணிக்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன ஆதங்கம் நான் கேட்குறேன். அவங்க வந்து இப்போது அது தவறாக இருந்தால் மக்கள் தீர்ப்பளிக்க போகிறாங்க.
அதுதான் சொல்றேன் 2026 தேர்தல் முடிவு வர்றப்ப அது தெரியதான் போகுது. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்ல. ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இல்ல. முதல்ல இருக்கிறவங்க கூட்டணி மட்டும் ஒற்றுமையா இருக்கு நீங்க கிளைம் பண்றீங்களா? தேர்தல் போது ஒட்டுமொத்தமாக அவர்கள் வந்து பயணிக்கின்றார்களா இல்லையா அதுதான் பார்க்கணும். நீங்க எத்தனை பிரச்சனைகள் இருக்கு அதனால பாருங்க, அதாவது எந்தெந்த மாவட்டத்துக்கு யார் யார் பணியாற்றுவாங்க வேகமாக பணியாற்றுறாங்களோ இளைஞர்களுக்கு அவர்களுக்கு வாய்ப்பை முதல் உரிமையை கொடுத்திருக்காங்க. அது தவறு இல்ல. கூட்டணி கட்சிகள் எப்படி இருக்குது மக்கள் கண்டிப்பாக 26 திராவிட முன்னேற்ற அதாவது என்ன நீங்க கூட்டணி எதுவா இருக்கட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகி விட்டார்கள். எடப்பாடியார் முதலமைச்சராவது உறுதி. நன்றி.